அதே தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோவான் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்குறோம். இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டி. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் மீண்டும் மீண்டும் மக்கள் என்ன பண்ணப்பட்டது? பாவ நிலையிலேயே இருக்க வச்சுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறது. இதுதான் கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு விலை இருக்குங்க. நம்ம நினைக்கலாம், நமக்கு விலை இருக்கா? கண்டிப்பாக ஒரு விலை இருக்குது. என்ன விலை? அதான் சொல்லுவார் 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18-19. நாம் அனைவரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அது அழியக்கூடிய பொன்னாலேயோ வெள்ளியோலோ அல்ல, இயேசு கிறிஸ்து சிந்திய மாசு மறுவற்ற இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னையே என்ன பண்ணாருனாக்கா கடவுளுக்காக அர்ப்பணித்தார். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்து சிலுவை பலியில் மனித குலம் பாவ நிலையிலிருந்து மீட்கப்பட்டு தமக்கு சொந்தமாக வேண்டும் என்பதே இறைவனின் மிகப்பெரிய திட்டமாக அமைந்தது. எபேசியர் 1ஆவது அதிகாரம் 7-10 பார்த்தோம்னா, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அப்போ குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறக்கூடிய விழா தான் இந்த கிறிஸ்மஸ் விழா. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவழிபாடை நம்ம 4 வாரம், திருவருகை காலத்தில் 4 வாரம் இருக்கும். ஏன் இந்த 4வது வாரத்தை நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம், அன்பின் வாரமாக முடிச்சிருக்கிறோம். இந்த 4 வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் திருப்பலிக்கு போனீங்கன்னாக்கா அந்த திருப்பலியில் உன்னதங்களிலே பாட மாட்டாங்க. அந்த உன்னதங்களிலே பாடாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா விட்டு வைப்பாங்க. இதே போல் தான் நமக்கு திருவருகை காலத்தில் செய்யக்கூடியதையே நம்ம அதே போல் ஆண்டவருடைய பாடுகள் அந்த லென்ட் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உன்னதங்களிலே பாட மாட்டாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாவங்களிலிருந்து மீட்பு பெறுவதற்கு கடவுள் கொடுத்த இரக்கத்தின் காலம். அதனால தான் டிசம்பர் 8ஆம் தேதி அருளின் நேரம் என்று நமக்கு அருமையாக திருச்சபையில் கொடுத்துருக்குறாங்க. 12லேருந்து 1 மணி வரைக்கும். அந்த 12லேருந்து 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அருளி நேரம். அந்த அருளி நேரத்தில் திருப்பாடல் 51 நம்மளை 3 முறை வாசிக்க சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உமது இறக்க பெருக்கத்திற்கேற்ப என் பாவங்களே மன்னியும். தாவீது ராஜா பாடினா இல்லையா? தாவீது ராஜா செய்த குற்றம் அந்த ஊரியாவின் மனைவியை தன் மனைவியாக ஆக்குனது. அதே போல் ஊரியாவை கொலை செய்தது. ஒரே நேரத்தில் 2 தவறு செய்தார் தாவீது. ஒன்று கொலை செய்தார், மற்றொன்று விபச்சாரம் செய்தார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாக இருந்ததுனால அவர் தண்டிக்கப்பட்டார். அந்த தண்டனையை உணர்ந்த தாவீது ஒரு அரசர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு முன்னாடி மண்டி போட்டு கதறுகிறார். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, என்னை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 51 தொடர்ந்து பார்த்துட்டே வரும்பொழுது சொல்வார். 10-12 சொல்வார், உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்துறாதீங்க. தூய ஆவி நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டால் எந்த ஆவி நமக்குள்ளே வரும் நமக்கு தெரியும். முன் விளைவை விட பின் விளைவு மிக மோசமாக இருக்கும். அதுக்காக தான் எச்சரிக்கையாக இருந்து இந்த அருமையான கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து நம்மை இறைவனுக்கு ஒப்புரவாக்கி தூயவராக்கி மீட்கிறார். கிறிஸ்து நம்மை இறைவனுக்கு ஏற்புடவாக்கி தூயவராக்கி நம்மை மீட்கின்றார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 30வது வசனத்தில் சின்ன பெரியவார் சொல்கிறாரு, நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்புடையாகவும் தூயவராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனைவரும் மீட்புக்காக கிறிஸ்து தம்மையை ஈடாக தந்தார். அனைவரும் மீட்புக்காக இந்த உலகம் வாழ்வதற்காக கிறிஸ்து தன்னையே என்ன பண்ணார்? ஈடாக கொடுத்தார். அதை தான் மத்தேயு நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 21வது வசனத்தில் அந்த தூதுவர் சொல்கிறாரு, உமக்கு ஒரு மகன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், காரணம் மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பார். மக்களின் பாவங்களிலிருந்து மீட்கக்கூடிய பெயர் தான் இந்த கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 45 பார்க்கிறோம், மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார். அப்போ பலருடைய மீட்புக்காக அவர் என்ன பண்ணாராம்? இந்த உலகத்துக்கு தன்னையே கொடுப்பதற்காக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பணிவிடை. பணிவிடை என்ற சொல்லுக்கு அவர் செய்த பணி தம்மையே கையளித்தார். இங்கு அதிகாரத்துக்கு இடமில்லை, அர்ப்பணிப்ப வாழ்வு. எந்த இடத்துலையுமே இயேசு அதிகாரத்தோடு போதித்தார்ன்னு பார்க்குறோம், அதிகாரத்தோடு போதித்தார் என்று பார்க்குறோம். ஆனால் எல்லா மனுஷர்களையும் அன்பு செய்தார், எல்லா மனுஷரையும் அரவணைத்தார். அதனால தான் அவருடைய வாழ்வு அர்ப்பணிப்பு வாழ்வாக இருந்தது. தம் இரத்தத்தை சிந்தி தம் உயிரை அளிக்க வந்தார் என்று பார்க்குறோம். இதனால் தான் ஏசியா இறைவாக்கியனர் 53வது
அதிகாரம் 1-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாவேயின் துன்புறும் ஊழியனாக தன்னை வர்ணிக்கிறார். ஏசியா வாழ்ந்த காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சுமார் 700 ஆண்டுகள் இருக்கும். அந்த 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னோம்னாக்கா இந்த ஏசியா இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய வேதனைகளையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வெளியில் கொண்டு வரார். இதே தான் பார்க்குறோம். நம்ம ஏசியா இறைவாக்கினர் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்குறோம். கன்னி பெண்ணு சொல்லுவார். கன்னி ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் எப்பயுமே நம்மோடு இருக்கிறார். அப்போ இந்த இறைவாக்கினர் வழியாக கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னாக்க ஒவ்வொன்றையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி சுட்டி காட்டுகிறார்? இயேசு எங்கே பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னம்னாக்கா முதல் நற்செய்தி அப்படின்னு சொன்னோம்னாக்கா தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம் தாங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன், பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் காலை நசுக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் அந்த இடத்துலையே தெய்வமாகிய கடவுள், பிதாவாகிய கடவுள் தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்னா தன் மகனுக்கு அடையாளமாக முதல் நற்செய்தியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதான் ஏசாயா 11:1-2 பார்க்குறோம். ஈசா என்னும் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளமும் அதன் வேலிலிருந்து ஒரு கிளை தோன்றும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட முன்னடையாளம். மீகா 5:2 பார்க்குறோம். நீயோ எப்ராயித்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் கோத்தரங்களில் நீ சிறியதே அல்ல. அப்போ ஆட்சி புரிவோர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அப்போ பிறக்கக்கூடிய இடம் பெத்லகேம் என்று சொல்லப்பட்டது. ஏசாயா 9:6 நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார், நமக்கு ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளார், ஆட்சியின் பொறுப்பு அதனுடைய தோல் மேல் இருக்கும். இந்த ஏசாயா 9:6 அவர் சொல்கிறாரு. இதே போல் பார்த்தீங்க என்னன்னாக்கா எண்ணிக்கை 27:17-19 பார்த்தோன்னா யாக்கோபிலிருந்து ஒரு விண்மீன் தோன்றும். அந்த விண்மீன் தோன்றி அது கடைசி வரைக்கும் என்ன செய்யுமா, யூதாவை விட்டு செங்கோல் அகலாது. இதெல்லாம் இறைவாக்கினர்கள் முன்மொழிந்ததை அனைத்துமே இந்த புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெற்றது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நற்செய்தி. அப்போ நம்ம என்ன செய்யணும், இயேசு வந்துட்டார், 2024 ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், 25ஐ நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். 25வது வருஷத்தை 2025வது வருஷத்தை தாயாம் திருவை நமக்கு ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறாங்க. ஜூபிலி ஆண்டுனா என்ன, விடுதலை ஆண்டு என்று பொருள். யாரும் எதுக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது. அதே போல் வாங்கினவங்க கடன் வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடணும், நிலம் வாங்கினவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துடணும், அடகு வச்சதை திருப்பி கொடுக்கணும். இதுதான் ஜூபிலி ஆண்டினுடைய மைய பொருளாக இருக்குது. தந்தையாம் கடவுள் தன் மகன் இயேசுவை எவ்வாறு நிர்ணயித்தார் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னா முதல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாருன்னு பார்த்தோம். ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொள்ளவேன்னு சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறக்க வச்சார். அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீவன தொட்டியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு பார்க்குறோம். கந்தல் துணி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போராட்ட வாழ்வை தந்தையாம் கடவுள் தன் மகனுக்கு நிர்ணயித்தார். ஆனால் இயேசுவுக்கு 12 வயசுலேயே தெரியும் தான் யார் என்று. என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க. அன்னை மரியாள் சொல்லுவாங்க, உன் தந்தையும் நானும் உன்னை தேடி கொண்டிருந்தோமே, ஆவலோடு தேடி கொண்டிருந்தோமே. உண்மையிலேயே சூசையப்பரை தான் மாதா முன்னிறுத்துறாங்க. அப்போது இயேசு சொல்வார், ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா? 12 வயதில் கண்டுபிடித்த இயேசு தந்தையை அதன் பிறகு வரக்கூடிய வசனங்களில் பார்த்தோம்னா தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும்? 30 வயசு வரைக்கும் இருந்தார். 30 வயசு வரைக்கும் மாதாவோடு இருந்த இயேசு 3 ஆண்டுகள் மட்டுமே உலகத்திலே பணி செய்ய சென்றார்னு பார்க்குறோம். அப்போது இயேசுவை இந்த உலகத்துக்கு அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களும் அறிந்தவர்களும் முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அன்னை மரியாள் தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னாக்கா இயேசுவோடு ஒரே வீட்டில் 30 ஆண்டுகள் அவரை அதிகமாக அன்பு செய்து அவரை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் அன்னை மரியாள் என்று சொல்ல முடியும். அப்போ தந்தையாம் கடவுள் என்ன செஞ்சார் இயேசுவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தோம்னா பாவம் இயேசுக்கிட்ட கிடையாது. தான் வாழ்ந்த ஊர்லேயே சொல்வார், என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்த இயேசுவை 2 கொரிந்தியர் 5:21 சின்னப்பர் சொல்கிறாரு, பாவம் அறியாதவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பரிகார சாதனமாக இரத்த பலி ஆக்கினார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்குறோம். பரிகார சாதனமாக இரத்த பலி ஆக்கினார். காரணம் என்ன அப்படின்னம்னாக்கா பாவத்திற்கு பரிகாரம் பணம் அல்ல, இரத்தம். இரத்த சிந்துதம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை.
நல்லா புரிஞ்சுக்கணும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடையாது. அதனால தான் இயேசு நமக்காக சாபமானார். யாருக்காக சாபமானார்? நமக்காக சாபமானார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். நமக்காக இயேசு சாபமானார். சிலுவையில் தொங்கப்படப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு நமக்காக சாபமானார். இதெல்லாம் இயேசுவுக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, எல்லா விதத்துலையும் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் சுற்றி 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 பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா அந்த மீட்பு செயலுக்காக அனைத்தையுமே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசுவின் மீட்பு பணம் தந்தைக்கு கொடுக்கப்பட்டது. இரக்கமிக்க இறைவனுக்கு மீட்பு பணம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ரத்தம் சிந்தினா தான் மீட்பு கிடைக்கும். புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னாக்கா ரத்தம் சிந்த வைக்கிறாரே, காரணம் என்ன? அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தையாம் கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு எங்கெல்லாம் வந்து ஒரு அற்புதம் அடையாளம் செய்கிறாரோ முதல்ல பாவத்தை மன்னித்த பிறகு தான் அங்கே விடுதலையே கொடுப்பார். அது ஒரு சில எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம். முடக்குவாதமுற்றவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். எல்லாரும் தூக்கிட்டு வந்து கட்டிலில் வந்து இறக்குனாலும் மகனே உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாருனாக்கா சொல்கிறாரு. அதே லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 48வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அந்த அம்மா பரிசேயனுடைய சீமோன் வீட்டுக்கு வராங்க. அந்த பரிசேயன் சீமோனுடைய வீட்டுக்கு வந்து ஆண்டவருடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருந்து அவரை ஓயாமல் முத்தம் சிந்தி கண்ணீரால் அவரை பாதத்தை ஃபுல்லாக கழுவி தன்னுடைய கூந்தலால் தொடச்சி ஆண்டவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை ஆண்டவர் அனுமதித்தார். ஆண்டவரை தொடுவதற்கும் ஆண்டவரை முத்தம் செய்வதற்கும் ஆண்டவருடைய ஆடையை தொடுவதற்கும் அவருடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தொட முடியாது. அதே போல் இந்த அம்மா வந்து செய்யட்டும். காரணம் இவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இதுதான் அவருடைய செயல். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பெண் ஒரு பாவி ஆயிற்று. உண்மையிலேயே ஒரு இறைவாக்கினராக இருந்தால் தம்மை தொடுபவர் யாரென்று இவருக்கு தெரியுமே அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னாக்கா அந்த சீமோன்ட்ட ஒரு ஓமை வழியாக சொல்வார். ஒருத்தருக்கு 500 தெனாரியம், இன்னொருத்தருக்கு 50 தெனாரியம் கடன் பெற்றிருந்தாங்க. 2 பேரையுமே கடனை மன்னித்த பிறகு யார் அன்பு செய்வா? அதிகமாக யார் கடன் பெற்றிருந்தாங்களோ அவங்க தான். அதே போல் தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நீ வந்து என்ன பண்ணலை, என்னுடைய பாதத்தை கழுவலை. உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நறுமண தைலம் பூசலை. உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நீ கட்டி தழுது முட்டம் கொடுக்கல. உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த பெண்ணை பார்த்தியா, நான் வந்ததுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இவருடைய பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன. காரணம் என்னாக்கா இவங்க அதிகமாக என்னை அன்பு செய்கிறாங்க இந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி தன்னை இறைவனுடைய ஸ்தானத்தில் வைத்து கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணை மன்னித்து அனுப்பினார். மன்னித்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக விடுதலை கிடைத்தது. அப்போ இயேசுடைய மரணத்துக்கு இதுவும் ஒன்று. ஏன்னா தன்னையே இவன் இறைமகன் ஆக்கி கொண்டான். அவங்களுடைய சாட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒன்று வரும். சிலுவை சாவு சாட்சியில் இவங்க பிளாத்து கேட்கும் பொழுது இவங்க சொல்லுவாங்க, யூதர்கள்லாம் சொல்லுவாங்க, இவன் தன்னையே இறைமகன் ஆக்கி கொண்டான். இறைவனை பழிக்கக்கூடிய யாரும் சாவ வேண்டும் எங்களுடைய சட்டத்தின்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா இயேசுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பிதாவாகிய கடவுள் கொடுத்திருந்தார். காரணம் இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% இறைவனாகவும் இருந்தார். 100% இறைவனுக்கு தான் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்லணுனாக்கா 4 நாள் ஆன லாசரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வெளியே வர சொல்கிறார். லாசரே நான் உனக்கு சொல்லுகிறேன் வெளியே வா. உடனே லாசர் வெளியே வந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024 எந்த ஒரு மருத்துவரோ இல்லை எவ்வளவோ அதிகமாக படித்த விஞ்ஞானியோ யாராக இருந்தாலும் சரி 4 நாள் ஆன ஒரு மனிதனை எழுப்ப முடியுமா? இயேசு வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்லை. அந்த காலத்தில் இயேசு இறைமகனாக வந்ததுனால ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசரே நான் உனக்கு சொல்லுகிறேன். நாங்கள் அவர் வெளியே வந்ததாக நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், சின்ன சிறுமியை வந்து சொல்கிறாங்க, சிறுமி உறங்குகிறா, அவள் தூங்கலை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, யாருடைய மகளை எழுப்பி விட்டாருன்னு பார்க்குறோம். வீட்டில் பாடையில் இருந்தவங்க. அதே போல் ஒரு முடியாத ஒரு வயசான அம்மா தனக்கு ஒரே மகனாக இருந்த அந்த வாலிப பையனை பாடையில் தூக்கிட்டு வராங்க. அந்த பாடையை தொட்டு ஆண்டவர் சொன்னார், வாலிபனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துரு. இந்த 3 இடத்துல தான் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து இவர்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு. அப்போ இந்த மானிட மகனாகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வல்லமை உண்டு, நான் கடவுள் அப்படின்றதற்கு வெளியடையாளமாக இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரே செயல் யாரால் முடியும்னா கடவுளால் மட்டுமே முடியும், மற்றவர்களால் முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனிதன் என்ற முறையில் அவருக்கு பசி எடுத்தது, தூக்கம் வந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சில நேரங்களில் சோறு ஊட்டுறாருன்னு பார்க்குறோம். சில நேரங்களில் கப்பலில் அதை படகுல போகும்பொழுது நல்லா தூங்குனாங்க. காற்றும் கடலும் அப்படியே கொந்தளிச்சிச்சு. அவர் எழுப்பி விட்டோன்னே இறையாதேன்னு சொன்னார். கடலும் காற்றும் என்ன பண்ணுது, உடனே நின்றது என்று பார்க்குறோம். அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் என்பதை அங்கு நிரூபிக்கிறார். சில நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மீட்பு என்பது தந்தையாம் கடவுள் நிர்ணயித்தது. இவர் இறந்து என்ன செய்ய வேண்டும், தனக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த மக்களுக்கு பாவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எக்காலத்திற்கு ஒரே முறையாக அவர் பலி செலுத்தினார். அவர் தன்னையே என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு விட்டு சென்றது தான். அதனால தான் மனித குலம் இறைவனோடு ஒப்புரவாக்கப்பட்டது. நம்ம ஏன் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். கொலைசேருக்கு எழுதித்திருக்கும் 1வது அதிகாரம் 20வது வசனம், சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் விண்ணிலுள்ளவே மண்ணிலுள்ளவே தம்மோடு ஒப்புரவாக்க கடவுள் திருவுளம் கொண்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளுடைய திருவுளம் என்ன? விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கடவுளோடு ஒப்புரவாகும்னாக்கா சிலுவையில் இயேசு இரத்தம் சிந்த வேண்டும். அதனால தான் கடவுளையும் மனிதனையும் இணைப்பவர் கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். அப்போது இந்த மீட்பராகிய கடவுள் ஏன் இங்கே வந்தார் இந்த உலகத்துக்கு என்றால், விண்ணில் உள்ளவே மண்ணில் உள்ளவை இரண்டையும் ஒன்றாக்க வேண்டும். அப்போது கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடியவர் கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம், கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். தெளிவாக எழுதியிருப்பார் சின்ன பேர். கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அப்போ மனிதர் தான் இந்த உலகத்துக்கு வந்தவர். இப்போ மனிதருக்கு என்ன வேணும், ஒரு உடல் வேணும். அந்த உடலை தாங்குவதற்கு ஒரு பெண் வேணும். அந்த பெண் எப்படி இருக்க வேணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாவக்காரையும் கிடையாது. அதனால தான் அன்னை மரியாளை அமல உற்பவி என்று நாம் அழைக்கிறோம். சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பிரிந்த சபையை சார்ந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அது அவங்க கால முடிவில் கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு அமல உற்பவி என்று சொல்லி அந்த ஃபீஸ்டை நம்ம என்ன பண்ணுறோம், டிசம்பர் 8ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். அவங்களும் அன்னை மரியாளும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நானே அமல உற்பவி என்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு சில வானதூதர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி இறைப்பணி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் இயேசு பிறந்தது பிறகு இயேசு எந்த இடத்துலையுமே தோன்றினார் என்று நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் என்று பார்க்குறோம். அன்னை மரியாள் பாத்திமாவில் காட்சி கொடுத்துருக்குறாங்க, அதேபோல் ஃப்ரான்ஸில் காட்சி கொடுத்துருக்குறாங்க, வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி நானே அமல உற்பவி என்று தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கும் கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அப்போ தந்தையாம் கடவுள் கிறிஸ்து வழியாக அனைத்தையுமே நம்மோடு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்புரவு ஆக்கியிருக்கிறார். இதை தான் பார்க்குறோம். மனிதகுலம் இறைவனுக்கு ஏற்புடையதாகப்பட்டது. மனிதகுலம் இறைவனுக்கு ஏற்புடையதாகப்பட்டது. இந்த கிறிஸ்மஸில் நம்ம கடவுளோடு ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இதுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் விழா நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 18-19, ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால் கடவுளுக்கு ஏற்புடையவரானீர்கள். ஒரே ஒரு மனிதர் பாவம் செஞ்சும் பொழுது பாவமும் சாவும் இந்த உலகத்துக்கு ஆதாம் வழியாக. ஆனால் கிறிஸ்து என்னும் மீட்பர் வழியாக அவருடைய கீழ்ப்படிதல் தந்தையாம் கடவுளுக்கு இணையாக இருந்தவர். நம்ம அதான் பார்த்தோம் ஏற்கனவே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6லேருந்து நம்ம படித்து பார்த்தோம். அப்படின்னம்னாக்கா இயேசு கிறிஸ்து யார் என்று தெளிவாக சின்னப்பர் எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எழுதியிருப்பார். அவர் கடவுளுக்கு நிகராக இருந்தாலும் அதை தானாக எதையுமே வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிந்ததுனால தான் இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டது, கடவுளோடு ஏற்புடையதாக்கப்பட்டது, கடவுளோடு இணைக்கப்பட்டது. அதான் இங்கே பார்க்குறோம். அதே 3வது அதிகாரம் 24-25 பார்க்குறோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 24-25, இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளின் அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். அப்போ இந்த அருள் பார்த்தீங்கன்னாக்கா காசு கிடையாது. இந்த அருள் இலவசம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஒப்புரவுக்கு பணம் இது வரைக்கும் வாங்கினதா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஒப்புரவுக்கு பணம் கிடையாது. அருட்சாதனங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு திருமுழுக்கு கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் பணம் வாங்குவாங்க, அதன் பிறகு புது நன்மைக்கு வாங்குவாங்க, உறுதி பூசலுக்கு வாங்குவாங்க. ஆனால் ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு பணம் கிடையாது. காரணம், அனைத்துமே கடவுள் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித குலம் இறைவனின் பிள்ளைகளாகப்பட்டது. இதை தான் நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, மீட்பு பெறுவது எப்படி? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், மீட்பு பெறுவது எப்படி? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் மீட்பு பெறுவர். இயேசுவே ஆண்டவர் என்று வாயிலிருந்து சொல்லும் பொழுது நமக்கு மீட்பு கிடைக்குமா? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10:17 சொல்கிறாரு சின்னப்பரு, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அப்போ நற்செய்தியை அறிவிப்பதை நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கி நற்செய்தி கூட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனால் நற்செய்தி கூட்டத்துக்கு முக்கியத்துவம் தரவே மாட்டாங்க. நானும் பல இடங்களுக்கு போய் நற்செய்தி கூட்டம் நடத்தியிருக்கிறேன், பல பங்குகளுக்கு சென்றிருக்கிறேன், எங்கள் பங்குலையும் பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, யாக்கோபு சொல்வார் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை சொல்வார், வார்த்தை தான் நம்முடைய ஆன்மாவை மீட்க வல்லது. வார்த்தை மனு உருவானார்னு பார்த்தோம். யோவான் 1:14 பழைய ஏற்பாட்டில் வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மனு உருவானார்னு பார்க்குறோம். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆன்மா மீட்கப்படும். இதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால தான் ரோமியர் 7:23 பார்க்குறோம், ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட மனிதனுக்கு அடிமையாக வேண்டாம். ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட மனிதனுக்கு அடிமையாக வேண்டாம். பார்த்தீங்களா, நம்மளாம் யாரால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிந்திய உயர் மதிப்பற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட மனிதன் நம்ம எதுக்குமே அடிமையாகக்கூடாது, எதுக்குமே அடிமையாகக்கூடாது. எந்த மனிதனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமோ உண்மையிலேயே நம்ம இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 7:10, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கி கொள்ளப்படப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. மிக முக்கியமான ஒன்று, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கி கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. அப்போ கடவுளுக்கு ஏற்பட்ட முறையில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சின்ன பேர் வலியுறுத்துகிறார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மெஸ்ஸியா வந்தார். பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா வந்தார், வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் மெஸ்ஸியா வந்தவுடனேவே அவரை என்ன சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்க. காரணம் என்னன்னாக்கா, அவங்க எதிர்பார்த்த மெஸ்ஸியாவுடைய தன்மையே வேறு. அவங்க மெஸ்ஸியா வந்தாங்கன்னாக்கா அவங்க விடுதலை அளிக்கக்கூடியது அரசியல் விடுதலையை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க மெஸ்ஸியாவை பற்றி அறிந்திருந்தார்கள். ரொம்ப முக்கியம், மெஸ்ஸியாவை பற்றி மிக அருமையாக அறிந்திருந்தாங்க. மெஸ்ஸியா இப்படி தான் வருவார். எங்கே வருவார்? தாவீதின் வழிமரபிலே வருவார். அதே போல தான் சூசேப்பர் தாவீதின் வழிமரபிலே வந்தார். ஆனால் சூசேப்பருக்கும் இயேசுவுக்கும் என்ன தொடர்புனாக்கா, சூசேப்பர் வளர்ப்பு தந்தையாக இருந்தாரே ஒழிய உண்மையான தந்தை தூய ஆவியானவர் தான் அன்னை மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று பார்த்தோம், நம்ம விசுவசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்த இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, இந்த மீட்பு கொடுப்பதற்கு அவர் என்ன பண்ணுறார், புறஜாதி மக்களையும் தன்னோடு இழுத்து கொள்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய அட்டவணையில் 4 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. மத்தேயு நற்செய்தியாளர் 1வது அதிகாரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 4 பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூதாவுக்கும் தாமாருக்கும் அப்படின்னு பிறந்த புதல்வர்கள் பெட்ரோஸ் செராகும் அப்படின்னு வரும். 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்போது யூதா யார், தாமா யாருன்னு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருமகள், தாமார் என்பவங்க மருமகள், யூதா வந்து மாமனார். இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு குடும்பம் தான் இந்த யூதா குடும்பத்தில் வரும். ஆனால் யூத மக்கள்லாம் எங்களை காத்த உத்தமி என்று போற்றக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த போவாஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ராகாப் யார் அப்படின்னம்னாக்கா ஒரு விலை மாது, ஒரு விலை மாதாக இருந்த பெண்ணு என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பட்டியலில் வந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போவாஸுக்கும் ரூத்துக்கும், இந்த ரூத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னாக்கா இந்த பெண்ணும் எப்படின்னம்னாக்கா மோவாபிய நாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்தில் இருந்து அதன் பிறகு எங்கே வராங்க, இந்த பட்டியலில் சேர்ந்து வராங்க, போவாசுக்கிட்ட வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தாவீதுக்கும் ஊரியாவின் மனைவினே எழுதியிருப்பாங்க. ஊரியாவின் மனைவி அப்படின்னு பெத்சபேக்கு வந்து ஊரியாவின் மனைவினே எழுதியிருப்பாங்க. அப்போ இங்கே 4 பேருமே
புற இனத்து மக்கள் 4 பேருமே தாறுமாறாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு எழுதியிருப்பார் 1வது அதிகாரம் 16வது வசனம், யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாகவே சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்திருக்கிறார், இயேசுவை பெற்றெடுத்திருக்கிறார்னு வரும். அப்போ அந்த பெண்ணுடைய அழைப்பும் அந்த பெண்ணுடைய தன்மையும் நம்ம ஆண்டவர் தூய ஆவியாருடைய கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். நம்மெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பைபிளில் புறவினத்தார்னு வரும். புறவினத்தார்கள் அப்படின்னம்னாக்கா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யூதர்கள் தான் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. இந்த யூதர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சட்டமும் இறைவாக்குகள் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவை மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க தள்ளப்பட்டதனால் இந்த மீட்பு யாருக்கு வந்தது, பிற இனத்தாருக்கு வந்துச்சுன்னு சின்ன பேர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 16வது வசனத்தில் சொல்லுவார். நான் ஒரு சில வசனங்களை கோடிட்டு காட்டுறேன். 1வது அதிகாரம் 11:1, அப்படியானால் கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நானும் ஒரு இஸ்ரேலன், அபிரகாமின் வழிமரபினன், பென்யமீன் குலத்தினன். தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக களவிடம் எலியா முறையீடு செய்தது பற்றி மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆண்டவரே, உம் இனத்தவராகிய வாளால் கொன்றுவிட்டனர், உம் பலிப்பிடங்களை தகர்த்து விட்டனர், நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர். இப்படின்னு ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாருனாக்கா சொல்லிட்டு வருவார். அதில் 11வது வசனம், அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்ததால் யூதர் அல்லாதவருக்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அப்போது யூதர்கள் தடுமாறியதால் யாருக்கு மீட்பு வந்துச்சு? புறவினத்தாராகிய நமக்கு மீட்பு கிடைத்தது. அவர்கள் தவறியதால் உலகம் அருள் வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள் வளம் பெற்றனர். அப்படியானால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள் வளம் இன்னும் மிகுதியாகும் என்றோ? அப்போ இன்னும் எல்லாரும் அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாக்கா ஆண்டவருடைய இறக்கம் இன்னும் அதிகமாக கிடைக்குமல்ல. பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய சபக்காரங்களாம், நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்களா, நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா, நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம், நாங்கள் விண்ணகத்துக்கு போயிடுவோம், நாங்கள் கண்டிப்பாக கடவுளை பார்த்துருவோன்னு பெருமையாக சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு சின்ன பேர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் சொல்கிறாரு. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 13வது வசனம், பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதனாய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அம்மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். நல்ல ஒலிவ மரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அந்த ஒலிவ மரத்தின் காட்டு ஒலிவ மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையை வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது. அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளையை விட தன்னை பெருமையாக கருதலாமா? அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் நீங்களே. அப்படியே நீங்கள் உங்களை பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை, வேறுதான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள். அப்போது யாருமே நம்ம என்ன செஞ்சுக்கக்கூடாது, மீட்கப்பட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. மீட்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னம்னாக்கா இன்னும் நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் தான் இருக்கிறோம். காரணம், கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவர்கள் தான் மீட்க முடியும். அப்போ இந்த மீட்பு செய்தி வந்து பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்மையே ஆய்ந்தறிந்து நாம் பாவத்திலிருந்து முதலில் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறும் பொழுது தான் நமக்கு வந்து ஆண்டவருடைய மகிழ்ச்சி நம்மக்கிட்ட கிடைக்கும். அந்த ஊதாரி மனிதனை பார்க்குறோம், அவனுக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்பாவை விட்டு வெளியே போனாக்கா சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி அவன் போயிட்டான். ஆனால் அப்பாவை விட்டு போன பிறகு தான் அவனுடைய கண்களே திறங்கப்பட்டது. அதே போல் அவன் என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து யாரோட ஒப்புரவாயிட்டான்? அப்பாவோட ஒப்புரவாயிட்டான். நாமும் அப்பாவோட ஒப்புரவாகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம எதை நினைக்கின்றோமோ அதுக்கு மேலாக கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
திருப்பாடல் 39:4 பார்க்குறோம். ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து சொல் உருவாகும் முன்பே நீ அதை அறிந்தவராக இருக்கிறீர். அதே மத்தேயு நற்செய்தி 7:7 ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம கையேந்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறோன்னா கண்டிப்பாக என்ன செய்வார்? நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக பதில் தருவார். கண்டிப்பாக 2025 பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கும் நம் வீட்டாருக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் அனைவருக்கும் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தொடர்ந்து செபிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவர்கிட்ட உறவாடுவோம், அதிகமாக ஜெபத்தின் வழியாக உரையாடுவோம், திருவிவிலியத்தை படிப்போம். திருவிவிலியத்தில் தான் சொன்னார், யாக்கோபு 1:21 இந்த வார்த்தை நம்ம ஆன்மாவை மீட்க வல்லது. அவள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கும். அன்னை மரியாள் பாடினாங்க இல்லையா, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேருவகை அடைகிறது. எப்போ இதை பாடினாங்க? இறை வார்த்தையாகிய கடவுள் தனக்குள் வந்த உடனேவே அடுத்த நொடியே இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். நாமும் துதிப்போம், இந்த புதிய ஆண்டில் விடுதலை பெறுவோம். மீட்பராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டை, ஜூபிலி ஆண்டை மிக அருமையாக கொண்டாடுவோம். முதல்ல கொண்டாடுவோம், அதன் பிறகு நம் குடும்பத்தில் கொண்டாடுவோம், அதன் பிறகு நம்முடைய பங்கிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் நம்மளுடைய எல்லா இடங்கள்லையும் நம்ம அந்த விடுதலையை கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டு மிக வெற்றிகரமான ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆமென்.